முதல்ல மீன் கடையிலேருந்து மீன் வேஸ்ட்டை வாங்கிட்டு வந்துருங்க. வாங்கிட்டு வந்துட்டு உடனே கோழி பண்ணையை விட்டு தள்ளி எடுத்துகிட்டு போயிருங்க கழுவுறதுக்கு. இந்த கழுவுறதுலேருந்து வர தண்ணி கூட கோழிகளுக்கு நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீனை கழுவ ஸ்டார்ட் பண்ண உடனே தலை, வால் மற்ற சதை பகுதிகளை மட்டும் எடுத்துக்கோங்க. குடல், முட்டை, கொழுப்பு இல்லை என்னன்னே தெரியாத பகுதிகளெல்லாம் எடுத்துக்காதீங்க. எதையும் மறந்து விட்டுறாமல் ஒவ்வொன்றையும் கைப்பட எடுத்து சுத்தம் பண்ணி தெளிவாக சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு போய் ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி உப்பு, மஞ்சத்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஃபுல்லாக கொதிக்க வைங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கிறதுனால இதில் இருக்க பாக்டீரியா, ஒட்டுண்ணிகள், மெயினாக சால்மோனெல்லான்னு ஒரு கிருமி இருக்கும், அது செத்துரும். வேக வைக்கிறதுனால மீனோட முள், பெரிய பெரிய எலும்புகளும் சாஃப்டாயிரும். கோழிங்க ஈஸியாக அதை முழுங்கிடும். மீனை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வாங்கிட்டு வாங்க, மற்ற நாளில் வாங்கிட்டு வர வேண்டாம். வாரத்தில் ஒரு நாள் போட்டாலே போதுமானது. இதையெல்லாம் மீன் வாங்கிட்டு வந்த 2 மணி நேரத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடணும். லேட் ஆக ஆக அந்த பாக்டீரியா டாக்ஸின்ஸை வெளிவிட்டுட்டே இருக்கும். கோழிக்கு ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. லேட் ஆனால் முருங்கைக்கீரையை ஒரு கொத்து போட்டு இறக்கிடுங்க. கோழி சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கிற தீவனத்தை அடுத்த நாளைக்கு பயன்படுத்தாதீங்க. உடனே அதை குழி தோண்டி புதைச்சிருங்க. அடுத்த நாள் கோழிங்க குடிக்கிற தண்ணியில் பூண்டும் இஞ்சியும் தட்டி போடுங்க. இளம் கோழி குஞ்சுகளுக்கு கொடுக்க வேண்டாம், குறைஞ்சது 2 வாரம் கழித்து கொடுக்கலாம். மெயினாக சேவல்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா ஸ்டாமினா இருக்கும். மிச்சமான மீன் வேஸ்ட்டை வச்சு எப்படி புழு உற்பத்தி பண்ணலாம்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.